வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய வீட்டோட ஹோம் டூர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு ஹோம் டூர். இப்போ பார்த்தீங்கன்னா ஹால் 16x20 ஹால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 65 இன்ச்சு டிவி, சோஃபா செட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே. அந்த யானையோட இது வந்து கோவிலில் வாங்குதுங்க. எல்லா வீட்லேயும் அந்த யானையோட சிம்பிள் இருக்குமே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு, இன்னர் ஷோகேஸு, கண்ணாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமு, இங்கே ஒரு ஏசி. இது என்னோடய ரூமு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் வந்தீங்கன்னு வச்சுங்க, மாடி, அதாவது இன்னர் ஷோகேஸ் மாடி பாரு. இது வந்து நான் வந்து தங்குற பெட்ரூம். வந்து ஒரு ஏசி, வோல்டாஸ் ஏசி. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு உள்ள ஹாலில் வந்து அதே சோஃபா செட்டு, 65 இன்ச்சு டிவி, அப்புறம் உள்ள சமையல் கட்டு. அது அப்புறம் வருங்க பாருங்கள். அதை மேலே பாருங்க, அந்த சீலிங் ஃபேனு மேலே சீலிங் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ஹோம் டூர் போட்டிருப்பேன் பாருங்க முன்னாடி. இன்னர் ஷோகேஸ் மேலே போய் ஸ்டெப்பு உள்மாடிக்கு போகிறது. அது அங்கே வாஷிங் மிஷின் ஒன்று, அங்கே வந்து வாஷிங் மிஷின். அதாவது இங்கே பூரா லைட்டாக தான் இருக்குங்க. அதாவது வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காத்தோட்டமாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வருங்க. மேலே போய் உள்ள கெஸ்ட்டு தங்கறதுக்கு ஒரு பெட்ரூம். இது வந்து படிக்கிறதுக்குங்க, அப்புறம் பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு இல்லை. இதை வந்து கெஸ்ட்டு தங்கறதுக்கு 20க்கு 22 பெட்ரூம், சாரி 20க்கு 30ங்க. இங்கேயும் ஒரு ஏசி. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள பாத்ரூம் பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த இது பாத்ரூமு ரொம்ப பெருசாகவே இருக்குது பாத்ரூம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து குளிச்சுட்டு வந்தால் ட்ரெஸ் மாற்றுற ஒரு ரூமு பாருங்கள். இதை மேலே வந்து கெஸ்ட்டு தங்கறதுக்கு வந்தால் ஒரு பெரிய பெட்ரூம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் மாடியில் பார்த்திங்கன்னா துணி காய போடுறதுக்கு எல்லாம் இருக்கிற ஒரு வெளியில், அதாவது மொட்டை மாடி நான் காட்டுறேன் பாருங்கள். வெளியில் வந்து எல்லாத்துக்கும் டோர் போட்டிருப்போம் பாருங்க. அந்த இடத்துல கிளாஸ் செட் பண்ணணுங்க. வருது மொட்டை மாடி. அவ்வளோ காற்று சூப்பராக இருக்கும், காற்று ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். மேலே வந்து வாட்ரு டேங்க் வச்சுருக்குறேங்க மேலே. அங்கேருந்து வந்து தண்ணிக்கு எல்லா பக்கம் தண்ணி வரும் வீட்டுக்கு. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடி தாங்க. ஒரு மொட்டை மாடி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. நல்லா வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு ஈவினிங் டைமு நல்லா உட்காந்து பேசுறதுக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு ஹோம் டூர். அப்படியே வரேன் பாருங்க. மறுபடியும் இறங்கி வந்தீங்கன்னா அந்த மாடியிலேருந்து இறங்கி வர பாருங்க. தான் இறங்கி வர ஏரியா பாரு. மேலே பார்த்திங்கன்னா லைட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக லைட் மாட்டி வச்சுருப்பேன். கிட்டத்தட்ட கீழே வந்து 2 பெட்ரூமு, மேலே ஒரு பெரிய பெட்ரூமு பாருங்கள். அந்த யானையோட சிம்பிள் எல்லாத்துக்குமே மாட்டி வச்சுருப்பேங்க. அது கோயிலுக்கு போனால் எல்லா சாமி படம் கண்டிப்பாக வாங்குவேன். எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு ஆன்மீக படம் நம்ம வீட்டில் இருக்கும். அப்படியே வரேங்க. இதுதான் வாஷ் பேசின், கை கழுவுறது. அந்த இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் பாருங்க. மேலே வந்து சீலிங்கோடு தான் போட்டிருக்குறேன். இதான் சமையல் ரூம் பாருங்கள். இதுதான் சமையல் ரூமு. இப்போ தான் பாத்திரம் கழுவி வச்சுக்கிறதுனால இப்படி இருக்குது. அப்படியே உள்ளே வந்து சாமி ரூமு. எல்லா சாமி போட்டாவும் இருக்கும். சாமி போட்டா பாருங்கள், எல்லா சாமி போட்டாவும் இருக்கும். ஐயப்பன், முருகன், லட்சுமி, சரஸ்வதி, சிவன், எல்லா சாமியும், முருகனோட மயில் வரும். எல்லா கோயிலுக்கு போனாலும் ஏதோ ஒரு சாமி போட்டால் இருக்கும். மொத்தத்தில் ஐயப்பன் விதவிதமாக இருக்குங்க. இது ஒரு பெட்ரூமு. அங்கேயும் ஏசி, எல்லா ரூமுக்கும் ஏசி இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும் ஹோம் டூர். அப்படியே வெளியில் வரோம் பாருங்கள். வெளியில் வந்தால் டெக்கரேஷன் செடி, மாங்காய் செடி, செம்பருத்தி செடி எல்லாமே இருக்கும்.
இதுதான் சிட் அவுட். இந்த பக்கம் வாழை மரம் வச்சுருக்கிற அந்த பக்கம் துவைக்கிற கல். அப்படியே வெளியில் வந்தேன்னா நல்லா சிட் அவுட்டில் உட்காந்து ஹாயாக பேசலாம். இங்கே ஒரு டெக்கரேஷன் செடி, இங்கே ஒரு டெக்கரேஷன் செடி. அப்படியே வந்தீங்கன்னா அங்கே ஒரு செம்பருத்தி செடி, நகாப்பழ மரம், வெளியில் மாங்காய் மரம் எல்லாமே இருக்குதுங்க. அதாவது மாங்காய் எல்லாம் பூத்து இப்போ தான் வந்துட்டுருக்குது. மேலே வரும் மாங்காய். ஓகே, இது வீட்டில் இருக்கும் சின்ன ஹோம் மினி டூர் பாருங்கள். இதான் டிசைன். சிட் அவுட்டு துவைச்சிட்டு இந்த இடத்துல காய போடுவாங்க. வீட்டில் இருக்கும் சின்ன மினி ஹோம் டூர். பிடித்திருந்தால் பார்க்கலாம். பிடிக்கலை இருந்தால் உங்கள் வேலையை பாருங்கள். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.